அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வராகி அம்மனை வழிபாடு செய்யும் பக்தர்கள் வராகி அம்மனே உங்கள் இல்லத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த முக்கியமான 3 அறிகுறிகள் நிச்சயமாக இருக்கும். முக்கியமான இந்த அறிகுறிகள் இருக்கின்றது அப்படின்னா, நீங்கள் வழிபாடு செய்யும்போது அன்னை உங்களுடைய வழிபாடே மனநிறைவாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கான அனைத்தும் சகல செல்வத்தையும் அவங்க தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க. என்னென்ன அறிகுறிகள் அப்படி என்றால், முதல்ல நீங்கள் வந்து வராகினே வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா, அதற்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, அதற்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து யோசித்து பாருங்கள். ஏன்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது, அதற்கப்புறம் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம், பின்னாடி இப்போ எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கும்போது அந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு சரியாக செட் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது முதல் அறிகுறி பார்த்தீங்க அப்படின்னா, வராகி அம்மன் கிட்ட வந்து எந்த கெட்ட சக்தியும் வேலைகள் வந்து பலிக்காது. அதாவது நிறைய கெட்ட சக்திகள் வந்து இருக்கின்றது. நல்ல சக்தி நம்மளுடைய உலகத்தில் இருக்கின்றது அப்படின்னா கெட்டது இருக்கத்தான் செய்யுது. எப்படி ப்ளஸ்ஸும் இருந்தால் மைனஸ் ஒன்று இருக்குதோ அதே போல தான் நன்மை ஒன்று இருக்குன்னா தீமை ஒன்று இருக்கும். நல்ல சக்தி இருக்கும்போது கெட்ட சக்தி இருக்கத்தான் செய்யும். அந்த நல்ல சக்தி உங்களுக்கு வந்து வராகி அன்னை மூலமாக உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதாவது நிறைய பேர் வந்து கெட்ட கெட்ட கனவுகள் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை மூலமாக அந்த காத்து கருப்பு மூலம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அனுபவித்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அடிக்கடி வீட்டில் சண்டே இருந்திருக்கலாம். அல்லது அடிக்கடி பார்த்திங்கன்னா வாயில் ரொம்ப நெகட்டிவான வேர்ட்ஸ்னால் இருக்கவே கூடாது, அந்த மாதிரி நெகட்டிவான வேர்ட்ஸ் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். ஏதாவது ஒன்று நமக்கு வந்து அந்த கெட்ட விஷயங்களுக்கு சார்ந்து, அதாவது அந்த சாத்தானுக்குள்ளே சார்ந்துன்னு வச்சுக்கலாம். அதாவது நன்மைகள் பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டி, தீமைகள்ங்கிறது வந்து வாழ்க்கை பிடிக்கல, நான் இருக்க மாட்டேன், அந்த மாதிரி நம்ம கெட்டது வார்த்தைகள்லாம் கெட்ட வார்த்தைகள் வர்றது, அதாவது ஆகாத வார்த்தைகள், சொல்லக்கூடாத வார்த்தைகள், நிறைய அந்த நெகட்டிவான வேர்ட்ஸ் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம வாய்க்குள்ளே வருது அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த கெட்ட சக்தியெல்லாம் நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். அப்படி பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த கெட்ட விஷயங்கள் மற்றும் அந்த கெட்ட வார்த்தைகள் ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மற்றவர்களே நம்ம வந்து தவறாக பேசுகிறது, நம்ம வந்து நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வாழக்கூடாது அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறது, மற்றவர்களே அதே சொல்லால் வந்து நீ இருக்காது அப்படிங்கிற மாதிரி, நான் சொல்லவது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம வந்து மற்ற வார்த்தைகளால் ஏதாவது நம்ம சொல்கிறது, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து வருது அப்படின்னா அதில் கெட்ட சக்தியின் மூலமாக தான் நமக்கு வரும். அது நம்மளாக பேச மாட்டோம், அந்த கெட்ட சக்தி தான் நம்மளை பேச வைக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இல்லத்தில் வந்து தினமும் விளக்கேற்றி வைக்க வேண்டும், தீப துபாரதனெல்லாம் காட்ட வேண்டும் அப்படிங்கிற சொல்கிறதே அந்த கெட்ட சக்தியெல்லாம் நம்ம விலக்கி வைக்கிறதுக்காக தான். நம்ம வீட்டில் நல்ல தேவதைகளை மட்டும் இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நல்ல தேவதைகள் நம்ம இல்லத்தில் இருந்தாலே நமக்கு வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் தான் வரும். அந்த தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம வாயில் வந்து வர விடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ, அதாவது நீங்கள் வராகினை வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் வந்து மாறி இருப்பீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் குறைந்துடுக்கும், நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுவீங்க, நல்ல பாசிட்டிவாக இருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே வெற்றியாகும். உங்ககிட்ட எந்த ஒரு வம்பும் யாரும் வச்சுக்கிட மாட்டாங்க, உங்களை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, ஒரு கெத்தாக நீங்கள் வாழ்வீங்கன்னே வச்சுக்கோங்கமே. அந்த மாதிரி ஒரு லைஃப்பை வந்து வராகினை வழிபாடு செய்த பிறகு உங்கள் வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கும். இது வந்து முன்னாடி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அடுத்து வராகினை வழிபாடு செய்த பிறகு இந்த மாற்றங்களும் உங்களாலே கண்கூடாக உணர முடியும். இப்போ இல்லை நான் அந்த கெட்ட சக்தியெல்லாம் நான் வந்து பாதிக்கப்படலை, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படி இருப்பவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொருளாதார முன்னேற்றம் சேஞ்ச் கிடைச்சிருக்கும், நல்ல மரியாதை மதிப்பு கிடைத்திருக்கும், வீட்டில் வந்து எல்லாருமே நல்லா மதிக்கிற மாதிரி, மற்றவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்கிற மாதிரி ஒரு கௌரவமான நிலையில் நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து வராகினை உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து 2வது முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படின்னா, உங்கள் இல்லம் வந்து சுபிட்சமாக இருக்கும். எந்த ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது நல்ல காரியங்கள் நம்ம வீட்டில் வரும் பார்த்திங்களா, அதாவது நமக்கு விசேஷமான நாட்கள், அதாவது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு பூஜை செய்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கட்டும், அந்த நாளில் அதிகமாக நமக்கு வந்து தடைகள் வராமல் இருக்கும். ஒரு நல்ல விசேஷமான நாள் நம்ம இல்லத்தில் வந்து தடைகள் வராமல் இருந்தாலே இறைவனோட அருளோடு தான் அது நடக்கும். ஏன்னா நமக்கு நிறைய தடைகள் வந்து நிறைய இருக்குது. ஒன்று இயற்கையாகவே இருக்குது, இன்னொன்று வந்து மற்றவர்கள் மூலமாக நம்மளுக்கு தடங்கள் நிறையா வரும்.
ஒரு பூஜை கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சில பேர் வந்து செய்ய விட மாட்டாங்க. அந்த விளக்கேற்ற நேரம் தான் சண்டை போடுவாங்க. விளக்கேற்ற நேரம் தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்மக்கிட்ட வம்பிழுத்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில வீட்டில் இந்த மாதிரி நடக்கும் பார்த்தீங்களா? அவங்களுக்கு கூட வராகினை வழிபாடு செய்த பிறகு அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ளே இருக்காது. சரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அன்னை வந்து சரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து கடன் தொல்லைகளோ அல்லது பார்த்தீங்கன்னா சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றதோ அப்படின்னா அதை வராகி அன்னை சரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. யாராவது புதிய நபர்களால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைத்திருக்கும். ஏன்னா புதிய நபர் அப்படிங்கிறது வராகினே நமக்கு யார் மூலமாவது நமக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு உதவி நமக்கு தேவைப்படுது அப்படின்னா யார் மூலமாவது நமக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. நினைத்த உடனே அந்த உதவி கிடைச்சிருக்கும். அதுதான் நமக்கு முக்கியம். நீங்கள் எந்த நேரம் உங்களுக்கு உதவி ரொம்ப இப்போ தேவைப்படுதோ அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு தேவையான பணமோ அல்லது தேவையானது உங்களுக்கு என்னமோ அது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த நேரத்தில் தேவையான நேரத்தில் உங்களுக்கு புதிய நபர்களால் கிடைச்சாலே உங்களுக்கு வராகினோட அருள் வந்து உங்களுக்கு இருக்கின்றது. அன்னை யாராவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து உதவி செய்திருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இல்லத்தில் வந்து வராகினை வழிபாடு செய்தாலே நம்ம வீட்டுக்கு வெட்டுக்கிளி வரும், மற்ற குருவிகள் வரும். பல்லி வந்து வராகியம்மன் படத்திற்கு பின்னாடி நிறையவே இருக்கும். நீங்கள் கரெக்டாக பஞ்சமி பூஜை செய்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் பல்லியை பார்க்க முடியும். அதில் முக்கியமாக நிறைய பேர் வந்து பூனை வருகின்றது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வராகின்னு பார்த்தீங்கன்னா உடல் மனித உடலும் முகம் வந்து விலங்குவோட முகம், அதாவது பன்றி முகம் கொண்டவர்கள் தானே. அதனால் சின்ன சின்ன உயிரினம் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அது வராகியினோட அருளோடு தான் நம்ம வீட்டுக்கு வருகின்றது அப்படிங்கிறத நீங்கள் நினைத்துக்கோங்க. அதற்காக வந்து விஷ சந்துக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வருது, இந்த பூரான் இந்த மாதிரி வருது அப்படின்னு நீங்கள் வந்து அது நல்ல சக்தி கூட சேர்க்கக்கூடாது. ஏன்னா நல்ல ஒரு சக்தி தான் நமக்கு வந்து, அதாவது பல்லி, சிட்டுக்குருவி மற்றும் வெட்டுக்கிளி, பட்டாம்பூச்சி இந்த மாதிரி இருக்கிறதா நல்ல தேவதைகளுக்கான உயிரினம். பூரான், பாம்பு, அப்புறம் வந்து இதெல்லாம் விஷ ஜந்துகள். ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தேள் இந்த மாதிரிலாம் விஷ ஜந்துக்கள், இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. கருவண்டு இதெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாம்பு வருதுன்னு சொல்லுவீங்க. அது வந்து ஒரு சில பேருக்கு வந்து கோவில் சம்மந்தப்பட்டது, சரிங்களா? ஏன்னா எல்லாருடைய தெய்வத்துக்கிட்டேயும் பாம்பு இருக்கும். அந்த பாம்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப விரும்பி கும்பிட்ற தெய்வம் வந்து பாம்பு ரூபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு உங்கள் இல்லத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் செடி கொடியாக நிறையா இருக்கின்றது அப்படின்னாலும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால வந்து நீங்கள் பாம்பு வர்றதுல நீங்கள் நல்ல சக்தியாக அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறையா ஒரு இது அதோட சூழ்நிலை வந்து நிறையா இருக்கின்றது. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து அம்மன் வழிபாடு நீங்கள் அதிகமாக செய்வீங்க, தோஷங்கள் இருந்தது அப்படின்னு அந்த பாம்பு கண்ணுக்கு தெரியும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பாம்பை பற்றி நம்ம நிறைய தகவல் படிக்கும்போது நிறைய சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா சொல்லப்படுது என்ன அப்படின்னா தோஷங்கள் இருந்தால் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ராகு தோஷம், கேது தோஷம் இந்த மாதிரி இருக்கிறதுனா நம்ம நாகராஜன் கோவிலில் போயிட்டு பால் ஊற்றிட்டு வரணும், அதற்காக கூட கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது பெரியவர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாம்பு வருது அப்படின்னா அதற்கான கோவிலில் போயிட்டு தான் நீங்கள் வழிபாடு செய்தாகணும். அடுத்த முக்கியமான அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஒரே வார்த்தையில் நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப் நிச்சயமாக மாறி இருக்கும். நீங்கள் முன்னாடி வழிபாடு செய்ததுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அது ஆஃப்டர் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃபே மாறி இருக்கும். நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்கள் லைஃப் சேஞ்ச் கட்டாயமாக பொருளாதார முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மதிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருந்திருக்கும். அப்படி இருந்தாலே அன்னையோட அருள் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்குது. அதற்போல் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் சொல்லத்தான் செய்வீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இன்னும் நடக்கலை அப்படிங்கிறத சொல்லத்தான் செய்வீங்க. அது நமக்கு வந்து நிச்சயமாக அது நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மாறும். ஒரு சில பேருக்கு வந்து சீக்கிரமாக மிராக்கள் நடக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் கட்டாயமாக இந்த அறிகுறிகள்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். எல்லாம் நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும், தொட்டதெல்லாம் வெற்றி ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று நினைக்கிறோம் அப்படின்னா அது நடக்கிற மாதிரியே நமக்கு வந்து அமைந்துடும். வராகி அருளால் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் மாறும். நீங்கள் என்ன நினச்சாலுமே அது பாசிட்டிவாக தான் மாறும். முதல்ல உங்கள் கிட்ட வந்து எந்த கெட்ட எண்ணங்கள் பிடித்தவர்கள் உங்ககிட்ட முதல்ல நெருங்க முடியாது. அவர்கள் வந்து தானாக உங்களை விட்டு விலகிடுவாங்க. உங்ககிட்ட எந்த டச்சும் அவங்க வச்சுக்கிற முடியாது. அவங்கக்கிட்ட நீங்களே பேச நினச்சா கூட அவங்க கெட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட அதற்கான நேரமும் அந்த சூழ்நிலையை வந்து இறைவன் உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்க மாட்டார். அந்த கெட்டவர்கள், கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் கூட உங்களுக்கு வந்து எந்த டச்சுமே இருக்காது.
அவங்க வந்து நீங்கள் நல்லவங்களா நீங்கள் நினைத்திருப்பீங்க. ஆனால் இறைவனுக்கு தெரியும் இல்லையா யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று. அவங்க கூட உங்களுக்கு டச் இல்லாமல் தானாக விலகிடுவீங்க. இது வந்து நிச்சயம் இது நிறைய பேத்துக்கு இது நடந்திருக்குது. நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயங்கள் தான். யாரெல்லாம் என் வாழ்க்கையை கெடுக்க நினச்சாங்களோ அவர்களாம் இப்போ என் கூட இல்லை. அவங்க என் கூட விட்டு விலகி இருக்கிறாங்க. இப்போ அவங்க கூட எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. இப்படி நிறைய பேர் வந்து என்னிடம் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பர்சனலாகவும் என்கிட்ட பேசியிருந்தாங்க. உங்கள் நிம்மதியை கெடுக்கிறவங்களும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை கொடுக்குறவங்களும் சரி, இப்போ தானாக விலகியிருப்பாங்க. அதை உங்களால் உணர்ந்திருக்க முடியும். நிறைய பேரோட முகத்தை பார்த்துருப்பீங்க. உண்மையான முகத்தை பார்த்துருப்பீங்க. உங்ககிட்ட நடித்தவங்க எல்லாருமே இப்போ வந்து அவங்களுடைய முகம் வந்து தெளிவு பெற்றிருக்கும். அவங்க யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவு பெற்றிருக்கும். ஏன்னா நிறைய மிராக்கள் வந்து வராகினி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக வராகினி உங்கள் வாழ்க்கையில் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. உங்கள் கூட தான் இருக்கிறாங்க. உங்கள் இல்லத்தில் இருக்கிறாங்க. உங்களுடைய பூஜையும் பரிபூர்ணமாக அவங்க ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. உங்கள் கூட எப்போதுமே அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத முழு நம்பிக்கையுடன் இருங்க. உங்களுக்கு அனைத்து ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு தினமும் வழிபாடு செய்ய முடியாட்டா கூட அவங்களுக்காக முடிந்த அளவுக்கு பஞ்சமி தினத்தன்று மட்டும் வழிபாடு செஞ்சாலே அன்னையோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். பக்கத்தில் ஆலயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கடி போக முடியாட்ட கூட ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. பக்கத்தில் அமைந்திருக்கின்றது அப்படின்னு. இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடி கூட வழிபாடு செய்துக்கலாம். ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு 100% நல்ல பலன் கிடைக்கும். அன்னை உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. உங்களை கெட்டியாக பிடிச்சிப்பாங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் கெட்டது எதுவுமே அமைய விட மாட்டாங்க. அவங்க வந்து உங்களுக்கு எது நல்லதோ அதுதான் செய்து கொடுப்பாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் நினைத்தது நடக்கலை அப்படின்னா கவலைப்படாதீங்க. அன்னையோட அருளோடு தான் அது ஸ்டாப் ஆகிருக்கு அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வந்து அதை சந்தோஷப்பட்டு அடுத்து நீங்கள் உங்களுக்கு எது நல்லதோ அதற்கான முயற்சி செய்து பாருங்கள். வராகினே நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றியாக ஆக்கிடுவாங்க. உங்களுக்கு எது நல்லதோ அது நிச்சயமாக நடக்கும். எது உங்களுக்கு கெட்டதோ அது அன்னை நடக்க விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. அதனால அன்னை மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் வந்து ஏன்னா இது நினச்சி எனக்கு நடக்கலை, அதற்காக நான் வந்து கவலைப்படலை, எனக்கு இதை விட நல்லதாக அமைச்சு கொடுங்க அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. அது பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அன்னைகிட்ட வந்து தயவுசெய்து வந்து கேளுங்க. கேட்டால் தான் நமக்கு கிடைக்கும். தட்டினால்தான் கதவு திறக்கப்படும். அதனால் நமக்கு வந்து உங்களுடைய வேண்டுதலோ உங்களுடைய கோரிக்கைகளோ கேட்டு பாருங்கள். அன்னை நிச்சயமாக உங்களுக்கு தருவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.